மதீனாவின் புறநகரில் ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அந்த பெண்மணியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவள் மனதில் அளவற்ற துக்கமும் வேதனையும் நிறைந்த ஒரு ஏழை பெண்மணி. அவளது கணவனின் பெயர் ஹசன் என்பதாகும். அவன் மிகவும் ஏழ்மையானவன். அதற்கும் மேலாக மிகவும் சோம்பேறியாக இருந்தான். வேலை செய்வதிலோ அல்லது குடும்பத்தை கவனிப்பதிலோ அவனுக்கு சிறிதும் விருப்பமில்லை. கணவனின் இந்த கடுமையான சோம்பேறித்தனம் காரணமாக அவர்கள் கடுமையான வறுமையில் வாடினர். பசி அவர்களை வாட்டியது. நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு வாழ்வதற்கு எந்த வழியும் இல்லாமல் போனது. ஒருவேளை உணவு கூட ஒரு கனவாகிவிட்டது. அப்படி இருக்கையில் ஒரு நாள் கணவன் ஹசன் தன் மனைவியிடம், நம்முடைய இந்த வறுமையிலிருந்து மீண்டு வர நமக்கு வேறு வழியே இல்லை. நான் எவ்வளவு யோசித்தும் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நீ உன்னிடம் உள்ள அனைத்தையும் விற்று ஒரு கழுதையை வாங்க வேண்டும் என்று கூறினான். இதை கேட்ட அந்த பெண்மணி திகைத்தாள். இந்த வறுமையில் ஏன் நீங்கள் கழுதையை வாங்கச் சொல்கிறீர்கள்? நமக்கு ஒரு வேளை உணவு கூட இல்லையே என்று அவள் கேட்டாள். அதற்கு அவன், நீ அந்த கழுதையை வாங்கி நம் வீட்டின் அருகில் உள்ள ஆட்கள் நடமாட்டமில்லாத இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். பின்னர் யாரும் பார்க்காத வண்ணம் நீ அதை பயன்படுத்தி விலக்கப்பட்ட ஒரு செயலில் ஈடுபட வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் உனக்கு கிடைக்கும் கூலியை வைத்து நாம் இந்த வறுமையை போக்கலாம். இதை செய்ய எனக்கு வெட்கமாக இருக்கிறது. அதனால் நீ இதை செய்ய வேண்டும் என்று பதிலளித்தான். தன் கணவன் இந்த பசியையும் வறுமையையும் போக்குவதற்காக தன்னை ஒரு விலக்கப்பட்ட செயலுக்கு தள்ள முயற்சிக்கிறான் என்பதை அறிந்தபோது அந்த பெண்மணியின் மனதில் ஒரு பெரிய பயம் ஏற்பட்டது. இருப்பினும் கணவன் மீதான பாசமும் வீட்டில் நிலவிய கடுமையான வறுமையும் அவளை மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாக்கின. அவள் நீண்ட நேரம் யோசித்தாள். இறுதியில் கணவனின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அவள் தன் கையில் இருந்த சிறிய சேமிப்பை பயன்படுத்தி ஒரு கழுதையை வாங்கினாள். பிறகு யாரும் பார்க்காத ஒரு இடத்திற்கு அதை அழைத்துச் சென்றாள். அவள் கழுதையின் அருகே சென்றாள். அந்த விலக்கப்பட்ட செயலை செய்ய தொடங்குவதற்கு சற்று முன்னர் அவள் தயங்கி நின்றாள். அவளது மனதில் ஒரு போராட்டம் நடந்தது. இறைவா, அல்லாஹுவே, இதை செய்ய எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. என் கணவனின் கட்டாயத்தின் பேரிலும் இந்த கடுமையான வறுமையின் காரணமாகவுமே நான் இந்த தவறை செய்ய துணிகிறேன். இருப்பினும் உனது விதிக்கு எதிர்த்து நிற்கவில்லை. ஆயினும் இந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற நீயே எனக்கு ஒரே புகலிடம். இதிலிருந்து என்னை காப்பாயாக என்று அவள் மனதிற்குள் பிரார்த்தித்தாள். அப்படி அந்த விலக்கப்பட்ட செயலில் ஈடுபடுவதற்கு சற்று முன்னர் அவளது மனதில் திடீரென்று ஒரு பெரிய அச்சம் உண்டானது. பயம் மட்டுமல்ல, அல்லாஹுவின் மீதான இறையச்சத்தின் ஒளி அவளுக்குள் வந்தது. அவளால் அதை செய்ய முடியவில்லை. பாவத்தின் வாயிலுக்கு அருகே சென்ற பின்னரும் அல்லாஹுவின் தண்டனையை பற்றிய நினைவு அவளை தடுத்து நிறுத்தியது. அவள் உடனடியாக கழுதையின் அருகிலிருந்து விலகிச் சென்றாள். அந்த தருணமே அவள் அந்த கழுதையை விட்டு விலகினாள். அதன் பிறகு அவள் அந்த கணவனையும் பிரிந்து சென்றாள். அவளுக்கு வறுமை பெரிய விஷயமாக இருந்தாலும் அதைவிட பெரியது அல்லாஹுவின் சட்டங்களை பின்பற்றுவதுதான் என்று அவள் முடிவு செய்தாள். இந்த சம்பவம் குறித்து அறிந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை வரவழைத்தார்கள். நபி அவர்கள் அவளிடம், நீ ஏன் அந்த கழுதையை விட்டு விலகினாய்? உனக்கு வறுமை இல்லையா? உன் கணவன் உன்னை கேட்டுக்கொண்ட ஒரு காரியம் இல்லையா அது என்று கேட்டார்கள். அப்போது அந்த பெண்மணி, அல்லாஹுவின் தூதரே, என் கணவன் என்னை கடுமையான வறுமையின் காரணமாகவே அப்படி செய்ய சொன்னான். எனக்கு பசியும் வறுமையும் அதிகமாக இருந்தது. இருப்பினும் நான் பாவத்தை செய்ய தொடங்குவதற்கு சற்று முன்னர் என் மனதில் அல்லாஹுவின் தண்டனையை பற்றிய நினைவு வந்தது. நரக நெருப்பை பற்றிய நினைவு வந்தது. அதோடு இந்த உலகத்தின் வறுமையை விட பெரியது மறுமையின் தண்டனைதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் நான் அந்த விலக்கப்பட்டதை தவிர்த்தேன், கழுதையையும் விட்டு விலகினேன் என்று கூறினாள். இந்த பதிலை கேட்ட